நீச கிரகம் 2 கிரகங்கள் நீசமாக இருக்குது அப்படின்னா அவர் வந்து யாரோ ஒரு சொத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய தன்மை வந்து அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு எதிர்பாராத விதமாக முன்னேற்றம் கிடைச்சி பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லலாம். வாழ்வு ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். ஒரு ஸ்டெடியாக இல்லாமல் மேலே கீழே போயிட்டு இருக்கிற மாதிரி வாழ்க்கை ஓடும். அடுத்து, மற்றொருவரின் உழைப்பு இவருக்கு பயனளிக்கும் அல்லது இவரின் உழைப்பு மற்றொருவருக்கு பயன்படும். அதாவது இவர் உழைச்சு அது மூலிமா இவர் சம்பாத்தியம் பண்ணுறது வந்து கஷ்டம். ஆனால் இன்னொருத்தனுடைய உழைப்பு வந்து இவருக்கு பயன்படும் அல்லது இவர் உழைக்கிறது வந்து இன்னொருத்தருக்கு பயன்படும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக நடக்கும் நீச கிரகம் இருந்தால். இவரே சுயமாக உழைச்சி சம்பாதிக்கிறது வந்து கொஞ்சம் கடினம்தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, நீச கிரகம் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, லஞ்ச அதிகாரியாக வேலை செய்தால் சிறப்பு தரும். இது நீச கிரகம் வந்து பின்புலமாக இயங்குறதுனால லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக வேலை செஞ்சால் சிறப்பாக இருக்கும். அல்லது லஞ்சம் நிறைய வாங்கி ஊழல் செஞ்சு அது மூலிமா மாட்டக்கூடிய